என்னுடைய கேள்வி என்னவென்றால், ரமலானில் தொழுகை வைக்கக்கூடியவர் ஒவ்வொரு இரவிலும் கண்டிப்பாக ஒரு ஜுஸு என்ற அடிப்படையில் 30 இரவுகளிலும் 30 ஜுஸுவை கண்டிப்பாக ஓத வேண்டும் என்கிறார்களே, இவ்வாறு செய்வதற்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கின்றதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரமலான் மாசத்துல பெரும்பாலான பள்ளிவாசல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹாஃபில் குர்ஆனை மனப்பாடம் செய்தவரை இமாமாக நியமிக்கிறாங்க. அவர் அந்த 20 ரக்காத்தில் என்ன செய்வார்னு கேட்டால், முழு ஒரு ஜுஸு ஓதுவார். முதல் நாளைக்கு ஒரு ஜுஸு, ரெண்டாவது நாளைக்கு ஒரு ஜுஸு, அப்படி 30 நாளைக்கு என்ன செய்வார், 30 ஜுஸு ஓதி முடிப்பார். சில ஊரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் பெருநா கொண்டாட போகணும்ல, ஹாஃபீஸுங்கிறவர் அவர் வீட்டில் கொண்டாடி போய் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்வார், 1.25 ஜுஸுவாக ஓதி ஒரு 5 நாளைக்கு முதல்ல ஓதுவார். 27 போயிடுவார். அதாவது அவர் ஊருக்கு போகிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, 30 நாளைக்கு ஓதாம எல்லா பெரும்பாலான ஊர்கள் இந்த ஹாஃபில்கள்லாம் 27 அனுப்பி விட்டுருவாங்க. 27 போனால் 3 ஜூஸ் குறையும்ல, அந்த 3 ஜூஸை கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, முதல் 10 நாளைக்கு ஒரு 1/4 ஜூஸு அதிகமாக சேர்த்துக்குவாங்க. முதல் 10 நாளைக்கு ஒரு 1.25 ஜூஸு ஓதுவாங்க. அதுக்கப்புறமேல அப்படியே குறைச்சிக்கிட்டே 30 ஜூஸும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது நபி வழியில் இருக்குதான்னு கேட்குறாங்க. நபி வழியில் இருக்குதான்னு கேட்கவே வேண்டியதில்லை. நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலே விளங்கிற நபி வழியில் இருக்குமா இருக்காதான்னு நீங்களே சிந்திக்கலாம். பெரிய ஆதாரமோ புகாரி ஹாதி முஸ்லீம் எல்லாம் புரட்டணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் மூளையை செலவழிச்சோம்னா இது நபி வழியில் இருந்திருக்குமா இருக்காதான்னு விளங்கிடலாம். எப்படி விளங்குறது? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இப்படி மொத்தமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தாங்க வச்சுக்கிறதுன்னு கொடுத்துட்டு போனானா, அப்படி வரல. குர்ஆன் எப்படி அவங்களுக்கு அருளப்பட்டுச்சுன்னா, 23 வருஷ காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க. 40வது வயசில் வந்த குர்ஆன் 63வது வயசில் அவங்க மௌத்தாகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வசனம், 2 வசனம், ஒரு சூறா, 2 சூறா, 5 வசனம், 10 வசனம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழுசாக அவங்களுக்கு அருளப்பட்டுச்சுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதம் மௌத்தா போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ரபியுல் அவ்வல்ல மௌத்தா போகிறாங்க. பிறந்ததுக்கு தான் மாதம் ஆதாரம் கிடையாது, இறந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. ரபியுல் அவ்வல்ல அவங்க இறந்து போகிறாங்க. இப்போ ரபியுல் அவ்வலுக்கு முந்தி ஒரு ரமலான் இருக்கும்ல, ரபியுல் அவ்வலுக்கு முந்தி ஒரு ரமலான் இருக்கும். அந்த ரமலான் தான் உங்களுடைய கடைசி ரமலான். நபிகள் நாயகத்துடைய கடைசி ரமலான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசி ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபரு, ரபியுல் அவ்வல் 6 மாதம் உயிரோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கடைசி ரமலான் இருக்குமே, அந்த ரமலானுக்கு பிறகு 6 மாதம் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 6 மாதத்தில் எத்தனை சூறாக்கள் வந்திருக்கும், அதை ஓதுறதா இருந்தால் இன்னொரு ரமலான் இருந்திருக்கணும். அவங்களுடைய கடைசி ரமலானில் கூட 30 ஜுஸு வரல. ஓதிருப்பாங்களான்ற 2வது மேட்டர் இருக்கலையே. அவங்களுடைய கடைசி ரமலானில் கூட அல்லாஹ்விடமிருந்து இந்த 30 ஜுஸுவும் அருளப்படவே இல்லை. அந்த ரமலானில் இன்னொரு 6 மாதத்துக்குலாம் நிறைய சூறாக்கள் அருளப்படுது. பெரிய பெரிய சூறாக்கள்லாம் ஒரு 25 சூறா அளவுக்கு தான் கடைசி ரமலானில் அருளப்பட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இரவுல ஒரு ஜுஸ் இப்படி ஓதிருப்பாங்க. முழு குர்ஆன் வரவே இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய முதல் ரமலானில் முழு குர்ஆன் இல்லை, 2வது ரமலானில் முழு குர்ஆன் இல்லை, 3வது ரமலானில் முழு குர்ஆன் வரவில்லை, 4வது ரமலானில் முழு குர்ஆன் வரவில்லை, அவங்களுடைய 23வது ரமலானில் முழு குர்ஆன் வரவில்லை. அவருடைய எந்த ரமலான்லையுமே முதல் ரமலானில் ஒரு 1/2 ஜுஸ் வந்திருக்கும், அதைத்தான் ஓதிருப்பாங்க. 2வது ரமலானில் ஒரு 1.5 ஜுஸ் மொத்தமாக வந்திருக்கும், அதை ஓதிருப்பாங்க. 3வது ரமலான் வரும்போது மொத்தமே 2 ஜுஸ் தான் வந்திருக்கும், அதை தான் ஓதிருப்பாங்க. அப்போ 30 ஜுஸுவையும் ஓதுனது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நடந்திருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா வரவே இல்லை. அல்லாஹ்விடம் இருந்து 30 ஜுஸு குர்ஆன் மொத்த குர்ஆனும் அருளப்படவே இல்லை. அதனால அது இல்லைன்னு விளங்கிக்கணும். அது போக இந்த குர்ஆன் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு சஹாபி ஒரு 3 இரவில் ஒரு குர்ஆனை ஓதுறத வழக்கமாக வச்சிருந்தார். 3 ராத்திரியில் ஒரு குர்ஆனை முடிக்கிறது. அப்போ ஒரு ராத்திரிக்கு எவ்வளவு? 10 ஜுஸ். ஒரு ராத்திரிக்கு 10 ஜுஸ் ஓதி 3 நாளில் குர்ஆனை முடிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருந்தார். அப்போ அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. 10 ஜுஸ் ஒரு நைட்டில் ஓதுனா என்ன வருது? ரொம்ப ரொம்ப உள்ள அதிலே மூழ்கிடுவார். ஒரு நைட்டு முழுசும் தேவைப்படும் 10 ஜுஸ் ஓதுறது. அந்த மாதிரி எல்லாம் ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. அது போக இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குதுங்க. அந்த ஒழுங்குல ஓதுனா தான் அல்லாஹ் ஏற்றுக்குருவான்.
என்ன ஒழுங்கு? ஒவ்வொரு ஆயத்தா நிறுத்தி ஓதணும், நிதானிச்சு ஓதணும். வசனம் மாதிரி கட்ட கட்டன்னு விட்டு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்கன்னா எப்படி ஓதுவாங்க? யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தி முஸ்தகீம் இப்படி ஓதுவாங்க. இவங்க இப்போ எப்படி ஓதுறாங்க தொழுகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாசீன் ஒரு சத்தம் போடுவாங்க, வல் குர்ஆன் துரிஜவுன்பாங்க. இது என்ன நீ ஓதுறியா விளையாடுறியா? நீ அலிஃபுலாமின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க விளங்கு. அலிஃபுலாமிம் தாலிக்கல் கிதாபுன்னு இந்த 2 வார்த்தை தான் விளங்கும். அதுக்கப்புறம் அவர் நாக்கு போட்டு என்னென்னமோ சொல்லுது. கேட்டோம்னா ஒரு அரபு நாட்டுக்காரன் வந்து நின்று கேட்டான்னு வைங்க, அருவாள் எடுத்து வெட்டிட்டு போயிடுவான் அந்த ஆளுங்களை. அர்த்தம் தெரியும் அவனுக்கு அர்த்தம் தெரியும். இங்க ஓதுறது அரபியே இல்லை, வாயில வந்ததெல்லாம் ஓதுற டயத்தை 20-40 நிமிஷத்துல 1.25 ஜுஸ் ஓதுனா முடியுமா? முடியாது. அப்ப 40 நிமிஷம் ருக்கு சஜ்தா எல்லாத்தையும் கழிக்கணும். கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஓதுறதுக்குன்னு உள்ள டைம் 30 நிமிஷம் தான் இருக்கு. 30 நிமிஷத்துல 1.25 ஜுஸ் எங்கனுக்குள்ள ஓதுறது? ஓத முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய கலாம்ல விளையாடுறாங்க. நீ இப்படி ஓதுறதை விட நீ குல்ஹுவல்லாஹ் நிறுத்தி ஓதுப்பா. இப்ப நம்மளே வந்துங்க ஒரு பொருளை வாங்குறதா இருந்தா தரமா தானே வாங்குவோம். ஒரு கத்தரிக்காய் வாங்குறதா இருந்தா கூட என்ன செய்வோம்? நிறைய தர்றாங்கிறதுக்காக வேண்டி பூச்சி கத்திரிக்காய் வாங்குவோமா? ஆட்டு மாடுக்கு போடுற கத்திரிக்காய் வாங்கி குழம்பு வைப்போமா? நிறைய தருவான். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மூட்டை கூட தருவான். அது வாங்குவோமா? நம்ம அரை கிலோ வாங்கினாலும் ஒழுங்காக அதை பொறுக்கி பார்த்து வாங்குறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு கொடுக்குற இபாதத்தில் என்ன பண்ணுறோம்? கை நிறைய கழுத விட்டு அள்ளி போடுறோம். அல்லாஹ் ஏற்றுக்குவானா? அது அதனுடைய தரமா அல்லாஹ் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் கொடுக்குற இந்த இபாதத்துகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்க இந்த ஒரு ஜுஸ் ஓதணுங்கிற ஒரு சடங்காக்கி விளையாடி கொண்டிருக்கிறார். அது ஒரு தொழிலாக வர போயிடுச்சு. தெரிஞ்சதை ஓதுங்க, நிறுத்தி ஓதுங்க, நிதானமாக ஓதுங்க, கொஞ்சமாக ஓதுனாலும் நல்லதாக ஓதுங்க. அதான் மார்க்கத்தில் உள்ளது.